கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 89:35 வசனம், ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. பாருங்களேன், ஆண்டவர் இந்த வார்த்தையை எழுதுகிறாரு. இதிலிருந்து நாம் எதை பார்க்குறோம் அப்படின்னா, அவருடைய அந்த தூய்மையான அந்த இருதயத்தை, அவர் நம்ம மேலே வச்ச அன்பை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தாவீதும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனைப் போல அவனும் ஒரு மனிதன் தான். அவங்கிட்ட நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறாரு. பாருங்களேன், அவ்வளவு பெரிய வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம் ஒரு மனுஷனுக்காக சொல்கிறாரு, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறதானே அர்த்தம். அருமையானவர்களே, அது மட்டும் இல்லை, உலகத்தில் பரிசுத்தர் என்றால் 100% ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே சொல்ல முடியும். அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே அதற்கு தகுதி படைத்தவர். அவர் தன்னுடைய பரிசுத்தத்தின் மேலே ஆணையிட்டு சொல்லுகிறாராம். எவ்வளவு ஒரு உயர்ந்த தெய்வம், எவ்வளவு கீழே இறங்கி நமக்கு தம்முடைய அன்பை காட்டுகிறார் பாருங்களேன். அப்படி அவருடைய அன்பை பெற்றவன் தான் தாவீது. அருமையானவர்களே, தாவீதுக்கு மட்டும்தான் அந்த அன்பு கிடைச்சதானா? இல்லவே இல்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் அதே அன்பு, மாறாத அன்பு, மாறாத அந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் தைரியம் கொள்ளலாம். தாவீதின் மேலே தேவன் அன்பு வைத்த நிமித்தமாக அவன் வாழ்க்கையில் சத்துருக்களிற்கு எதிராக அவனுடைய வாழ்க்கையில் தோல்வியே அவன் காணவே இல்லை. அவன் எல்லாவற்றிலுமே வெற்றி அடைந்தான். பலவிதமான போராட்டங்களை தன்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து வெளியிலிருந்தும் எதிர்கொண்டான், தோற்று போகவே இல்லை. அதே போல அன்பானவர்களே, தாவீதை நேசித்த, தாவீதின் மேலே வைத்த அன்பு கொஞ்சம் கூட குறையில, மாறாத அன்பு உங்கள் மேலே என் மேலே வச்சிருக்கிறாரு. அந்த அன்பு சகலத்திலும் நீங்களும் நானும் வெற்றி அடைய வைக்கும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற நிலைமையே நிரந்தரமானது என்று நீங்கள் நினைக்காமல், இந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த தெய்வத்துடைய அன்பு, அனுக்கிரகம் என் மேலே இருப்பதால் நான் வெற்றியடைவேன் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவர் மேலே, ஆண்டவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வையுங்கள். உங்கள் விசுவாசம் வீணாகாது, கலங்காதீர்கள். கர்த்தரின் வெற்றி உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாகும். ஆம், அவர் வெற்றி சிறந்தார், அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆகவே அவர் சொன்ன வாக்கு ஒன்று பொய்த்து போவதில்லை. அவர் சொன்னது நமக்கு நடக்கும். நமக்கு இதுவரைக்கும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். ஒன்று கூட இனி தாமதமாகாது, தவறி கீழே விழாது. ஆகவே தைரியமாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். வெற்றி மேல் வெற்றி அடைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. தாவீதின் மேலே நீர் வைத்த அன்பை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அதே அன்பை எங்கள் மேலே பொழிந்தருளி இருக்கிறீர், அதற்காக நன்றி. அந்த அன்பு ஒன்றே சகல விதத்திலும் எங்களை வெற்றியடை வைக்கும். அதற்காக ஸ்தோத்திரம். இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அந்த வெற்றி நிலைத்திருப்பதாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.